நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பயிற்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுப கிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும் பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சந்தித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட
குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்தவரையிலையும் இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன்னு சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த குரு பயிற்சி இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் நலமோடு இருக்க ஆண்டவரனை பிரார்த்திக்கிறோம். இந்த விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா, குரு 8க்கு போயிட்டார். இவர் முக்கியமான விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். 2ங்கிறது அற்புதமான இடம், 5ங்கிறது அற்புதமான இடம். அந்த அற்புதமானவர், மிக மிக அற்புதமானவர் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். 8 அப்படின்னு சொன்னாலே ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலம் இல்லை. 3, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார குரு வரும்பொழுது சுப பலனியை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டாருன்னா, அப்போது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கூட்டு குடும்பம் பிரியக்கூடிய ஒரு நிலை. அவங்க போய் தனியாக வைக்கணும் அவங்கள அப்படின்னு தனியாக வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளில போயிடுவீங்க. யாராவது இங்கே சென்னையில் தான் இருக்கும், இது பண்ணி போட்டு திருச்சிக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அவர் அங்கே போயிடுவார்.
ஸோ அப்படி வந்து பிரியக்கூடிய ஒரு நிலை இந்த 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது, அப்போ குடும்பம் வந்து இங்கே இருக்கும், அவர் அங்கே இருப்பார். இல்லை அதாவது குடும்பம் அப்போ ஏக குடும்பமாக இருந்தது, இப்போ பிரிஞ்சு 2 குடும்பம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வரலாம். 8ஆம் இடம் என்பது மிதுனம் என்பது புதனுடைய வீடாக இருக்கிறதால ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. நல்ல கைடு கிடச்சி நல்லா படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள். மற்றபடி குரு 8ல் இருக்கிறதால 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். இந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல அர்த்தாசிரமம் சனி இருந்தது இல்லைங்களா, இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ சனி விலகுறது இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்கு ஒரு ஃபேவர், கண்டிப்பாக ஃபேவர். இப்போ ஆனால் குரு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 7ல் இருந்து பல அற்புதங்களை தந்து கொண்டு இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். என்ன பண்ணுவார், எங்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். அப்போ வேலைக்கு உணவு உண்டு உறங்கி ஜாலியாக பொழுது கழிக்கக்கூடிய, உறங்கக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை பெண்ணோ இல்லை உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு, அதாவது இன்ப சுற்றுலான்னு பேரெலாம் போகலாம், இல்லை ஆன்மீக சுற்றுலான்னு போயிட்டு வரலாம். எப்படி போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவை, குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா, 12ஆம் இடத்தை பார்க்குறார், சுப செலவே தான் நடக்கும். சுப செலவு அப்படின்னா வீடு கட்ட, வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க. ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ல் ராகு வேறு இருக்கார் உங்களுக்கு. இப்போ 4ல் ராகு இருந்தாலே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க, அவர் 1 கோடி ரூபாய் வாங்கி தருவார். அகல கால் வைக்கவும் கூடாது. அகல கடனை வாங்கினா யார் ரீபே பண்ணுறது, இஎம்ஐ கட்டுறது, அதை மனசில் வைக்கணும். மனசில் வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் 4ல் ராகு இருந்தால் எல்லாத்தையும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். பிள்ளைகளை வந்து சாதாரணமாக படிக்க வைக்கலாம் அனுப்பிங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க. அவங்க கேட்குற கோர்ஸை விட இன்னும் நல்ல பெரிய கோர்ஸில், பெரிய காலேஜில், பெரிய இன்ஸ்டியூஷனில் சேர்த்து படிக்க வைப்பீங்க. அதே மாதிரி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கலாம்னா 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க வைக்கும். இதுதான் இந்த 4ஆம் இடத்து ராகு அப்படின்னாக்கா, வீடு வாகனம், தாயாருடைய நிலை சிறப்பாக இருக்கும். நல்ல சொஃபஸ்டிகேட்டான வீட்டுக்கு தேவையான பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்துக்கு தங்கம் வாங்கி கூட வாங்கி வைப்பீங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போட்டால் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் மற்ற விவகாரங்களில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க, வீட்டு மேலே, இடத்து மேலே, பூமி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சிறப்பாக இருக்குது. 12ஆம் இடம் சுப செலவு. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் நல்ல வருமானம் வரும். வருமானம் வந்தால் தானேங்க, தொழில் நல்லா இருந்தால் தானே வருமானம் வரும். 10ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த 10ல் கேது இருந்தால் ஒரு பாவியாவது இருக்கணும், ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலனை தான் சொல்கிறோம். ஆனால் அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது இந்த ஓராண்டு காலமும் மற்ற கிரகங்கள், ஆண்டு கிரகங்களை உள்வைத்து தான், அதாவது மனதில் வச்சு தான் நம்ம பலனை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இந்த ஒரு வருஷமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, மற்ற கிரகங்களும். அப்போ 10ஆம் இடத்துல கேது இருக்கான்னு சொன்னால் இருக்கிற தொழிலை அப்படியே கொண்டுட்டு போங்க, ஓரளவுக்கு லாபம் வரும் வேலை பார்த்தீங்கன்னா. ஆனால் தொழிலில் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு போனீங்கன்னா போச்சு. அந்த கடன் ரெட்டிப்பாகி உங்களை வந்து தலை முழுவிடும். ஜாக்கிரதை. 10 இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது பகவான். அப்போ சுருக்குவார்னு சொன்னால் நீங்கள் சுருங்க கூட வேண்டாம், இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணுங்கள், விரிவாக்கம் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது தொழில் பண்ணுறீங்க விருச்சிக ராசி அன்பர்கள், இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. வழக்கமாக ரொட்டீனாக என்னங்க
டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். புதுசாக நிறைய கமாடிட்டி வாங்கி போட்டு கடன் வாங்கி டம்ப் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்சியில் அது விற்காத போயிடும், கட்சியில் அது டேமேஜ் ஆகிடும், இல்லை கடன் காட்சிகள் அதிகமாகும் அப்படின்னு ஒரு நிலை வந்துடும். ஏன்னா கேது இருக்கிறத சுருக்குவார். அதனால் இருந்தாலும் குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறதால ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் வரும். பிள்ளைகளால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். ஏன் அசைய சொத்துக்கள் இருக்குல்லையே, வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துவீங்கள்ல, அப்போ சவாரி நல்லா கிடைக்கும். இப்போ ஆட்டோ, மற்றொரு வேனு, டாக்ஸி, மற்றபடி ஒரு பஸ்ஸு, இல்லை ஜேசிபி கனரக வண்டி, லாரி, இப்படி வச்சுருந்தீங்க, வேன் வச்சுருக்கீங்க, இது போல் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம், நல்ல வருமானம் வரும், சூப்பர் வருமானம் வரும். சவாரி நல்லா கிடச்சி நல்ல வருமானம் வரும். அப்போ இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பல வகையில் வருமானம் வரும். பிள்ளைகளால் வருமானம் வரும், உடன் அதாவது வாழ்க்கை துணையால் வருமானம் வரும், அசையா சொத்துக்கள் வாடகை, கலகண்ணி வாடகை விடுவீங்க, அது ரெண்ட்டு வரும். இப்படி பல வகையில் வருமானம் வரும். ஃபைனான்ஸே தொழிலாக பண்ணுவாங்க சில பேர், நல்லா பண்ணலாம் அந்த வருஷம், சூப்பராக பண்ணலாம். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வங்கியில் கடன் வாங்கி கொண்டு இன்னும் வட்டிக்கு நீங்கள் அது பண்ணலாம், லேவாதேவி பண்ணலாம், நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும், வருமானத்தை ஈட்டி தரும். அப்படி பலதரப்பட்ட வருமானம் இந்த விருச்சிக ராசிக்கு இருப்பதால் நீங்கள் தொழிலை நம்பி இருக்காதீங்க, தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இருக்கிற தொழிலில் வர்ற வருமானத்தை அப்படியே வர்ற வேலையை அப்படியே பார்த்துங்க, அவ்வளோதான். அதில் மேற்கொண்டு நான் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு பண்ணாதீங்க. அப்போது உங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லியாச்சு, 2ஆம் இடம், 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போது அவர் பிரம்மாண்ட நாயகன். அவர் எதையும் 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்க சொன்னால் அவர் 1 லட்ச ரூபாய் வாங்கி தருவார். 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க சொன்னால் 20 லட்ச ரூபாய் கொடுப்பார். அதனால் அகல கால் வச்சிடாதீங்க, பார்த்து செய்யுங்க. பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க. அதுவும் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லெவலுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஓவராக கடன் வாங்கி செஞ்சுட்டா அந்த கடனை யார் ரீபே பண்ணுறது, இஎம்ஐ எப்படி கட்டுறது, அதை இது பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல சனி, புண்ணிய சனின்னு சொல்லுவாங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி. சிவனை வழிபாடு செய்யுங்கள், சிவகடாட்சியம் எப்பொழுதும் உங்களை காக்கும். சிவனை வழிபாடு செய்ய செய்ய நல்லாயிருக்கும். ஆனால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கை தேவை. அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதால குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கொஞ்சம் சோதனமாக நடந்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா நேரம் சரியில்லைன்னு நினச்சி 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் சமூகத்தில் அதிகமாக இருக்கும். ஏன் நண்பர்களே விரோதியாக மாறுறாங்கன்னு சொன்னால் மற்றவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள். உங்களை பார்த்தோன்னே முகத்தை திரும்பிப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களை ஆர்வமாக உங்ககிட்ட உறவாடி கொண்டு இருந்தவர்கள் இப்போ உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திரும்பிப்பாங்க. அதுபோல் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. நீங்கள் எதை பிளான் பண்ணி செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகாது. எண்ணிய செயல் ஈடேறாகாது. இந்த வருஷம் இதை பண்ணணும், அதை செய்யணும்னு அதில் ஏதாவது ஒரு காரிய தடை வரும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பீங்க சில பேர். அது கூட காலதாமதம் ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சட்டுப்பட்டுன்னு அது காரியம் தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும். மற்றபடி குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பது சுப செலவை தரப்போகிறது. குடும்பத்தில் நல்ல பணம் வருவாய் இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க. வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு தேவையான லேப்டாப், கம்ப்யூட்டர் வாங்கி தர போகிறீங்க. இப்படி சுப செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது விளங்க போகிறது. தொழிலை மாத்திரம் அகல காலை வச்சிடாதீங்க. கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறாதீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு நன்றாகவே இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.